நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். கர்த்தருடைய பாலிசியை எப்பவுமே என்ன சொல்றது, கொஞ்சத்தை அதிகமாக்குறது. ஹல்லேலூயா. குறைவை நிறைவாக்குகிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைலே. ஹல்லேலூயா. மனுஷங்க நிறைவை மாத்திரமே பார்த்து அதிலே பழக்கப்பட்டுள்ளார். ஆனா கர்த்தர் குறைவை மாத்திரம்தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எங்கே சிறுமை இருக்கிறது, எங்கே குறைவு இருக்கிறது, அங்கதான் ஆண்டவர் தேடி போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை கூட பார்க்கும் பொழுது குறைவு இருந்த அந்த கானாவூர் கல்யாணத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவை தந்தார். ஆமென். அதனால குறைவு என்பது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. குறைவு இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் நம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனுஷன் போல இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிற தேவன் அல்ல என்று சொன்னவர் அவர். அதனால நம்முடைய ஆண்டவர் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் அவர் பார்க்கிறவர் அல்லாதபடினாலே அவர் நிச்சயமாய் குறைவையும் சிறுமையும் பார்த்து அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது சாதாரணமாக ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பலத்த ஜாதியாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையும் மற்றவருடைய வார்த்தைகளையோ சூழ்நிலைகளையோ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், என் ஆண்டவர் என் சூழ்நிலை எப்படி பார்க்கிறார், என் ஆண்டவர் என் நிலைமை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். அதுதான். யார் என்ன வேணா பார்க்கட்டும், எப்படி வேணா பேசுறேன், எப்படி வேணா நினைக்கிறேன், நமக்கு அதை பத்தி நமக்கு அவசியமே கிடையாது. ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதனால கர்த்தர் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்ன கர்த்தர் அவர் நிச்சயமாய் சிறுமையும் எளிமையும் குறைவுமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்கிற பிரகாரமா எதுவுமே இருக்காது. ஆமென். இன்னைக்கு சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. ஆமென். இன்றைய குறைவு நாளைக்கு இருக்காது, இன்றைய சிறுமை நாளைக்கு இருக்காது. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு கண்டிப்பா வேணும். நாம் இதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 51:2 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. என்று சொல்றாரு, நம்முடைய முற்பிதாவாகிய, அது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் நமக்கும் முற்பிதா. ஏனென்றால் நாம் யாரு, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்று சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒருவனாய் இருந்தா, அவன் அவனை சிங்கிளா தான் நான் அழைச்சேன். ஹல்லேலூயா. அவனை ஒரு பரிவாரங்களோடு கூட நான் அழைக்கல. அவனை நான் அழைக்கும் போது சொகத்தோடு நான் அழைக்கல. அவனை அழைக்கும் போது நான் சொந்த பந்தங்களோட நான் அழைக்கல. கூட ஓட்டிட்டு வந்த லோத்து கூட என்ன பண்ணார், ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டார்ன்றதை விட லோத்து என்ன பண்றாரு, அவர் தனக்கு நல்ல சௌகரியமான ஒரு
எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? விட்டுட்டு தான் என்ன பண்றாரு? அவர் ஒருவராய் வருகிறார். அல்லேலூயா. அந்த ஒருவராய் வருகிறவர் யாரை நம்பி வராரு? கர்த்தரை நம்பிதான் வராரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவேளை நினைக்கலாம், ஒரு காலத்துல எனக்கு எவ்வளவு சொந்தம் இருந்துச்சு, ஒரு காலத்துல என்னை அரவணைத்து செல்லுகிறவர்கள் இருந்தார்களே, ஒரு காலத்துல எனக்கு எத்தனையோ பேர் இருந்தார்களே, ஒரு காலத்துல எனக்கு சுற்றமும் நட்பும் தயவு செஞ்சு நம்ம அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. அண்ணன் சொல்றாரு, ஒருவனாய் இருக்கையில் நான் ஆபிரகாமை நான் என்ன பண்ணேன்? நான் ஆசீர்வதித்தேனே. அல்லேலூயா. எல்லாமே மாறி போகும், எல்லாமே கடந்து போகும். ஆமென். ஆனால் மாறாதவர், நம்மை விட்டு கடந்து போகாதவர் ஒரே ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக வேளையில கடந்து போனதை நினைச்சு நான் அப்படி இருந்தேன், இவ்வளோ சொந்தங்க இருந்துச்சு, இவ்வளோ என்னை தாங்குறவங்க இருந்தாங்க, எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு விசாரிக்க இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், இன்றைக்கு ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எது மாறினாலும் எது கடந்து போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால எல்லாம் இருந்து எல்லாம் சூழ்ந்திருந்து எல்லாம் வழிநடத்துகிற காரியம்தான் இன்றைக்கு மேன்மை அல்ல. நம்மோடு கூட என்றைக்குமே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நாம் தனிமையா இருக்கிற வேளையிலும், நாம் கண்ணீரின் பாதையிலும், நம்முடைய சிறுமையின் பாதையிலும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு காலத்துல இருந்திருப்பார். அவர் கூட அவங்க அப்பா, அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க கூட பொண்ணுங்க, அவங்க சொந்தங்க பந்தங்க, அவங்களுடைய தம்பி அண்ணன் பிள்ளைங்க, இவங்க எல்லாரும் என்ன படிப்பாங்க? அங்க கல்தேய தேசத்துல ஏராளமான சொந்தங்கள் இருப்பாங்க. பிறந்து வளர்ந்த ஊரு எல்லாரும் அவரை சுற்றி இருந்திருப்பாங்க. ஆபிரகாமுடைய அப்பா தேராக நல்ல செல்வாக்கோடு இருந்த மனுஷன். அப்போ அந்த இடத்துல நல்ல அவர் நல்ல சில எல்லாம் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனா இருந்ததுனால எல்லாருக்கும் அறிந்திருப்பார் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு மனுஷனா இருப்பார். அப்போ அவருக்கு ஏகப்பட்ட உறவுகளும் சொந்த பந்தங்களும் அங்கே சுற்றி இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார், நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி ஃபர்ஸ்ட் வான்னு சொல்லி அழைக்கும் போது அவர் என்ன பண்றாரு? அவங்க அப்பாவோட கூட சேர்ந்து என்ன பண்றாரு? வருகிறார். ஆனால் வருகிற வழியிலே அவர் எங்க தங்கிட்டாரா? ஆரான்ல இருந்துட்டார். அப்போ அங்க இருக்கும்போது அங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அங்க கொஞ்சம் நல்லா சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க வீடு வாசலம் கட்டினது அவங்க அப்பாவோட கூட என்ன பண்றாரு? இருந்துட்டாரு. ஆனா அழைத்த தகப்பன் என்ன சொல்றாரு? நீ நான் கூப்பிட்டேன், நீ வரல, ஆனா நீ போ, இங்கே இருக்காத, என்ன பண்ண, அங்க போ, நான் உன்னை எங்க கூப்பிட்டேன், எங்க அழைச்சினோ அங்க போ அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல என்ன பண்றாரு? இருந்த மிச்ச மீதி என்ன பண்றாரு? விட்டுட்டு அங்க போயிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த தேசத்துக்கு அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்றாரு? அவர் கடந்து போகிறார். அப்போ ஆண்டவரை மட்டும்தான் அவர் என்ன பண்றாரு? நம்பி இருக்கிறார். எல்லாம் இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருந்ததும் சொல்லுவாங்க சில நேரத்துல, எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கூட ஒட்டி இருந்தது கூட இப்ப சொல்லுவோம் இல்லையா? இருந்த கொஞ்ச நஞ்சம் கூட இப்ப ஒட்டி இருந்த கொஞ்சம் நஞ்சம் கூட இப்ப கிடையாது. அந்த மாதிரி இருந்த கொஞ்சம் நஞ்ச உறவுகள் கூட அவரும் கூட இல்லை. அவரும் அவர் மனைவியும் மட்டும்தான் அந்த சூழ்நிலையில. ஏனென்றால் அவருக்கு 100 வயசுக்கு பிள்ளைதான், 100 வயசுக்கு பிறகுதான் என்ன பிறந்துச்சு? பிள்ளையும் கூட பிறந்துச்சு. அப்போ அந்த 100 வயது வரைக்கும் கூட அவரும் அவர் மனைவியும் என்ன பண்றாங்க? தனிமையாய் கடந்து போறாரு. ஆனா அவர்கள் தனிமையாய் இருக்கல. யார் இருக்கிறது? அவர்களோட கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர்களை வழிநடத்தினார். அதனால ஆண்டவர் எப்படி பழுக பெருக பண்ணினார்? இடம் தாங்க முடியவில்லை. அல்லேலூயா. அந்த அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை அந்த இடம் தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒருவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தனித்து விடப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நம்ம யோசிக்க வேண்டாம். என் குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கு, இல்லை நான் மட்டும் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கு. நாம் அந்த சூழ்நிலையை யோசிக்கவே வேண்டாம். நாம் ஒருவராய் இருக்கையில், நாம் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கையில், நம்முடைய குடும்பம் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கும்பலாய் இருந்து எல்லாம் மொத்தமாக இருந்து அதுல நம்ம ஒருத்தவங்களா இருக்கிறது இல்லை. நம்ம மட்டும் தனிச்சு இருக்கிறது, நம்மளை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா. அல்லேலூயா. நம்மை மட்டும் ஆண்டவருடைய அழைப்பே அதுதான். ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக தான் அழைப்பார். அப்படி அழைக்கிறவர்கள் அப்படியே பெரிய பரிவாரங்களோடு கூட இருக்க மாட்டாங்க. எப்போ ஒரு 100 பேர் சுற்றி இருக்க மாட்டாங்க. அவர்கள் தனித்து விடப்பட்டுள்ளதான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் என்ன செய்கிறார்?
நம்மை தெரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மேல் நோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 100 பேருக்கு மத்தியில நம்ம ஒருத்தவங்களா அந்த 1000 பேருக்கு மத்தியில ஒருத்தவங்களா இருந்தா நம்ம தெரிய மாட்டோம் இல்லையா? ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஒரு தனித்துள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாய் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் யாரால் விசாரிக்கப்படாத, நான் தனித்து விடப்பட்டவன், நானா? நம்மை குறித்து அநேகருக்கு அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்மை அவர் நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அந்த ஒருவனாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தெரிந்து கொள்ளுகிறார், ஆசீர்வதிக்கிறார், பலுகி பெருக பண்ணுகிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல எண்ணிறைந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கிறார். ரீசெண்டா ஒரு செய்தியை ஆஷு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஆஷுக்கு தான் தெரியும். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பணக்காரர் யார்? ஃபர்ஸ்ட் முன்னாடி எலான் மஸ்க். முன்னாடி எலான் மஸ்க் இருந்தாரு. இப்போ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் பணக்காரர் யார் தெரியுமா? ஒரு யூதன். யாரு? ஒரு யூதன். உலகத்திலேயே முதல் பணக்காரர் ஒரு யூதன். அல்லேலூயா. அப்போ ஒரு யூதன் யாரு? யூதன் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி, ஏசப்பா பிறந்த வம்சம். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டார்? அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருந்தார். அவருடைய சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அண்ணன் சொன்னது, பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உலகத்திலேயே முதல் பணக்காரன் யாருன்னு சொன்னா யூதன். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துக்கே கடன் கொடுக்கிறவன் யார் தெரியுமா? யூதன். அல்லேலூயா. நாம் நினைக்க வேண்டாம், அன்றைக்கு ஒரு குறுகின ஜாதியாய், ஒரு சிறிய ஜனமாய், ஒருவனாய் இருந்தவன் இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு இடத்துல அந்த சந்ததி இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு இருந்த நிலைமை நாளைக்கு இல்லை. விசுவாசம் நம்புங்க, இப்படியே இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இப்படியே போகாது. கர்த்தர் நிச்சயமாய் நாளைக்கு எல்லாவற்றையும் ஒரு மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த அக்டோபர் மாதமாக கூட இருக்கு. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம விசுவாசம் ஆண்டவரே, இந்த வருடத்துக்குள்ள ஆண்டவரே, இந்த வருடத்துக்குள்ள நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. நான் எதிர்பார்த்த நன்மையை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு சின்னவர்களாய், சிறியவர்களாய், குறுகினவர்களாய், தனித்தவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். அதனால ஆண்டவரே, நீங்க நிச்சயமா என்ன பண்ணுவீங்க? எங்களை நீங்க பலத்த ஜாதியாய் மாற்றுவீங்க. அல்லேலூயா. எங்களை பெரிய ஜாதியை நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே சொல்லி நாம் விசுவாசிப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் 54:3 வாசிக்கலாம். ஏசாயா 54:3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எப்படி பெருகுமா? வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகும். இப்படி இல்ல, இப்படி பெருகிறதுல, இப்படி பெருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நிறைவு, ஆண்டவர் அப்படியும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியும் நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். நம்மை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுபடி. அப்படின்னா வலது புறம் இடது புறம் ஆண்டவர் பெருக பண்ணுவார். அது மட்டும் இல்ல, இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியா ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இது இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் சொல்லி இருந்தாலும், ஏன்னா ஏசாயால மோஸ்ட்லி இஸ்ரவேலுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இதே ஏசாயா புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு ஆசீர்வாதம். எல்லாருக்கும், புறஜாதிகள் எல்லாருக்குமே அவர் ஆசீர்வாதம். அப்பா, அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, அவர் சந்ததியாய் நாம் இருக்கிறபடினாலே இது நமக்கும் சுதந்திரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நமக்கும் சொந்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அவன் சந்ததியா ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி என்ன பண்ணுவாங்களா? எப்பா இது எவ்வளோப்பா, இது எவ்வளோப்பா, இது சும்மா தானே கிடக்குது, கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா? பாழாய் கிடக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? குடியேற்றுவிப்பார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை வாங்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எல்லா பாழம் உண்மை. இது எப்படி தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1948 அந்த டைம்ல இவங்களுக்கு என்ன செய்கிறது? அங்கே அவங்க குடியேற்றிக்கப்படுகிறார்கள். அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாழாக்கிருந்த பூமிகளை அவங்க என்ன பண்றாங்க? அங்க மறுபடியுமாய் போயிட்டு என்ன பண்றாங்க? விலை கொடுத்து வாங்குகிறார்கள். சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இஸ்ரவேல் தேசத்தை சிதறி கிடந்தவர்கள், இஸ்ரவேலர் சிதறி கிடந்தார்கள். சிதறி கிடந்தவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க அடிமைகளாக போனாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க, பல இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. பல மன்னர்கள், புறஜாதி மன்னர்கள் என்ன பண்ண இவங்களை ஆண்டாங்க, அடிமைப்படுத்தினாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? அப்படிப்பட்ட சூழல்ல சிதறி போனாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் மறுபடியுமாய் அவர்களை கட்டுவிக்கிறார், அவர்களை சேர்க்கிறார். அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து அங்கே குடியேறி இருந்த அந்த பாலஸ்தீனர்கள் என்று சொல்லப்படும், இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க? இதை நாங்க விலைக்கு வாங்கிக்கிறோம். பாழாய் கிடந்த பட்டணங்கள் எல்லாமே வனாந்தரம், விளைவிக்க முடியாத இடம், எல்லாமே பயங்கர ஒரு முள்ளும் குறுக்குமான ஒரு இடம். அந்த இடங்கள் என்ன பண்றாங்க? விலை கொடுத்து வாங்குறாங்க. பல மதிப்புள்ள பணத்தை கொடுத்து என்ன பண்றாங்க? விலை கொடுக்குறாங்க. உடனே அவன் பார்க்குறான், பைத்தியக்காரனுக்கு இவனுங்க என்னடா இவனுங்க பாழாய் கிடக்கிறதுலாம் சும்மா போட்டு வச்சுக்கிறது உதவாதுன்னு சொல்லி நம்ம எதையுமே அவ்வளோ வனாந்தரமான ஒரு இடம். இன்னைக்கு கூட நாங்கள் அந்த கல்ஃபில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்த அந்த ஒமான் தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்க அந்த தேசத்தை என்ன பண்ணுறாங்க? உருவாக்கி கொண்டிருக்காங்க. மலைகளில் வழிகளை உண்டாக்கி அழகான பல இடங்களில் அழகான கட்டடங்களை என்ன பண்ணியிருக்காங்க? உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ண அந்த பாழான இடங்கள் என்ன பண்றாங்க? பல மதிப்புள்ள பணத்தை கொடுத்து என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. இவனுங்க நினைக்கிறாங்க, பைத்தியக்காரங்க, விலை மதிப்பே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, வனாந்தரம், விலையை கூட வல்லாய்க்கல, அதோட இதை போய் இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. சரி, நமக்கு என்ன வேணும்? பணம் தான் நமக்கு முக்கியம். இவனுங்க இதை வச்சு என்ன பண்ண போறானுங்க? ஏதோ வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்றானுங்க? அங்கே ஆக்குபை பண்ண அந்த, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அந்த இடத்த இது பண்ண அந்த பாலஸ்தீனர்கள் என்ன பண்றாங்க? அதை அவர்களிடத்திலிருந்து இவர்கள் வாங்குகிறாங்க. வாங்கி சும்மா விடல, அப்படியே கட்ட ஆரம்பிச்சாங்க. வசனம் பாருங்க, வாக்குத்தத்தம் பாருங்க. இதெல்லாம் இதுக்கப்புறமா நடந்தது. இதுக்கப்புறமா பல 100 ஆண்டுகளுக்கு கழிச்சு, பல 100 இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அப்போ 2000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, 1500 ஆண்டுகள், 1600 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறகு இதெல்லாம் நடந்தது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அப்படியே அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு டாட்டா ஆரம்பிச்சவங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது இருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பரவி அப்படியே ஃபுல்லா என்ன பண்றாங்க? முக்கால்வாசி இன்னைக்கு ஒரு சின்ன இடம் தான் இப்போ அவங்களுக்கு இருக்கு. இப்போ அதுக்கு தான் இப்போ அடிச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதுவும் தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. அதுவும் தம்முடைய ஜனங்களுக்காக சுதந்திரிக்க கொடுத்தது. அவங்க அதுக்காக அவங்க விலை கொடுத்து வாங்கினாலும் அதற்கான கெப்பாசிட்டி யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாழாக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அப்ப ஆண்டவர் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? இவங்க சுதந்திரிக்கிறாங்க. இப்ப இவங்களோட டாமினேஷன் இப்ப எப்படி இருக்குது? பெரிதாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அளவுக்கு பாழாக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இது எவ்வளவுப்பா? இது எவ்வளவு? நான் வாங்கிக்கிறேன். விலை கொடுத்து வாங்கக்கூடிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியா
கர்த்தர் செய்வார். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்கு இருக்கிற சிறுமை, இன்னைக்கு இருக்கிற குறைவு நாளைக்கு இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். எப்படி செய்வாரா? தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஃபாஸ்டா டைம் வரும்போது ஆண்டவர் மிக தீவிரமாய் அதை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப அப்படியே மெதுவா தான். இந்த ஸ்லோல போனா எப்படி இத்தனை வருஷம் எங்களுக்கு வீணாயிடுச்சே, இத்தனை வருஷங்கள் எங்களுக்கு வீணா கடந்து போயிடுச்சு, இவ்வளோ வருஷங்கள் எங்களுக்கு வீணா போயிட்ட பிறகு நாங்க இந்த குறுகின காலத்துல எப்படி ஆண்டவர் எப்படி நடக்கும் அப்படின்றீங்களா? இவ்வளவு வருஷம் வீணாய் போன சூழ்நிலையை ஆண்டவர் தீவிரமாய் குறுகின காலத்துல செயல்படுத்தி விடுவார். விசுவாசிக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு வருஷங்கள், இவ்வளவு காலங்கள், இத்தனை நாட்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு வருஷம் இப்படி இவ்வளோ வருஷம் இப்படியே தானே போயிட்டு இருக்கு, மாற்றம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ற அந்த சூழ்நிலையை கர்த்தர் குறுகின காலத்துல, ஹல்லேலூயா, வீணான அந்த எல்லா வருஷங்களை கர்த்தர் காம்பன்சேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை ஈடு கட்டும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஏற்ற காலத்துல எப்படி செய்வாரா? அந்த டைம் வரும்போது ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிடுவார். ஹல்லேலூயா. 12 வருஷம் நம்ம செய்ய முடியாத கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவார். ஆமென். கர்த்தருடைய கிரியைகளை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த நாளிலும் அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அதனால இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை நாம் நம்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் நாம் செயல்படுவோம். கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பல 100 வருடங்கள் 1000 வருடங்கள் அவங்க என்ன பண்ணாங்க? அதை சுதந்திரிக்க முடியாமல் போனது. ஆனால் ஒரு டைம் வந்துச்சு, ஃபாஸ்டா என்ன பண்ணிட்டாங்க? ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறது, நம்மை ஆண்டவர் நமக்கு வீணான வருஷங்கள் சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். இந்த வீணானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஈடுகட்ட போகிறார், தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். விசுவாசிப்போம், செபிப்போம், நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.